அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ படம் பார்த்துருப்பீங்க எல்லாம். ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் உழைப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்கணும்ப்பா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது இளம் இயக்குனர் தம்பி அருண் பிரசாத் வந்து உண்மை சம்பவம்னு சொல்லி சொன்னாங்கள கதையை. நாங்கள் சரி சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும்ன்றத இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்லையும் பேப்பர்லையும் பத்திரிகையிலும் வர செய்தியில் பார்க்கும்போது ஊடகங்களில் குடிப்பழக்கத்தால் என்னென்ன நடக்குது சமூகத்தில்ன்ற அந்த அடிப்படையில் இந்த கதை கொஞ்சம் அமைஞ்சது. ஒரு சமூகத்துக்கு எடுத்து காட்டணுன்ற இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். இந்த படம் பார்த்தா இந்த படத்தை பார்த்து 10 குடும்பம் திருந்தி வாழ்க்கையில் முன்னேறணுன்றதாக இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம் தேவை என்பதால் உங்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களிடம் சேர்க்கும்போது கேட்டுக்கிறோம். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். உண்மையிலுமே இந்த படம் நிறைய பெண்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் நிறைய வெளியில் சொல்ல முடியாத வழி உள்ளுக்கே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. பாதி பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப்பில் இதெல்லாம் கடந்து போயிருப்பாங்க. அந்த வகையில் அருண் இந்த ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெண்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நினச்சேன். நான் நிறைய போதைப் பொருட்கள், இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதால நிறைய குடும்பத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நிறைய பெண்கள் சந்திச்சிருப்பாங்க. அப்படி இருக்கேக்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. இனிமேல் கூட இந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் திருந்துறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்க. இது எல்லாருக்குமே ஒரு பிடிக்குமன்றதை தாண்டி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரோஷினி. இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு விமென் கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறதை அதை எப்படி அவுட் பர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் அருண். ஸோ இதை நாங்கள் ஃபைனலாக இங்கே எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இது பண்ணி பண்ணது ஒரு டீம் ஒர்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருண் பிரசாத் 25 வயசில் அந்த படத்தை ஆரம்பித்தப்பில் 3 வருஷம் ஆச்சு. டைரக்டர் மனோபாலா சாரனுடைய உதவியாளர் அவர். யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கும்போது அதனுடைய இன்சார்ஜாக இருந்தார் அவர். அது சினிமா தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, எதுக்கும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி பண்ணார். அப்புறம் எடிட்டிங் பண்ணாப்புல ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் அவர் பண்ணார். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் போதையினால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு முரண்பட்டு போயிருக்குன்ற விஷயத்தையும், அந்த பெண்களுக்கான குடும்ப வன்முறைன்றதை எல்லா பெண்களாலையும் சொல்ல முடியாது வெளியில். அந்த வன்முறை குடும்பத்தில் இருக்கலாம், அந்த தெருவில் இருக்கலாம், உறவுல இருக்கலாம். நம்ம வெளியில் பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பெருசாக பேசுகிறோம். ஆனால் இதை வெளியில் சொல்ல முடியாது யாராலும். இந்த கதையை சொல்லும்போது கூட இது ரொம்ப அவங்க அப்பாக்கிட்ட சொன்னார், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி தான் அந்த கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு எங்கள் ஏரியாவில் நெய்வேலி பகுதியில் மட்டும்தான் அந்த படத்தை எடுத்தோம். அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எவ்வளோ மோசமான நிலையில் போயிட்டுருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். படம்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க நிறையா. ஏற்கனவே பார்த்தது அந்த காலத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை பயன்படுத்தி, அன்னைக்கு இருந்த ரசனையை பயன்படுத்தி தான் எல்லாமே அந்த படத்தை பார்த்தான். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இது போன்ற ஒரு சிறு படங்கள், சிறு தயாரிப்பாளர்கள் இவங்களும் தமிழ் சினிமாவில் பிழைக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம பேன் இண்டியா படம்ன்றோம், சவுத் இந்தியா படம்ன்றோம். ஆனால் தமிழ் சினிமா தன்னுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிது இன்னைக்கு. இதனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், மீதி இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் சினிமாவை வளர வைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நாங்கள்லாம் கடைக்கோடியில் இருக்கிறோம், அதாவது கிராம பகுதியில் இருக்கோம். நாங்கள் ஒரு படைப்பாளி, ஒரு சாதாரண படைப்பாளி. நாங்கள்லாம்
நாங்கள் வந்து படிக்கிறோம், பத்திரிக்கை படிக்கிறோம், டிவி பார்க்குறோம். ஒரு பையனுக்கு வந்து நம்மளும் படம் எடுக்கணும், நம்மளும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வருது. அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அவனால் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வெளிப்படுத்த முடியுமான்னா இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறி. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இன்னைக்கு மீடியா இருக்குது. அவங்கவுங்க ரீல்ஸ் போடுறான், யூடியூப் பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சினிமான்றது இன்னைக்கு தமிழ் சினிமாவாக இருக்கான்றது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், கேள்விக்குறியாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரியான படங்கள், சிறு படங்கள், சிறு பட்ஜெட்டில் உள்ள படங்கள் இதெல்லாம் வந்து வெளிவரணும். அதற்கான கதை அம்சங்கள் உள்ள படங்கள் நிறைய இருக்குது. பல படங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் 3 வருஷமாக எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் எங்கள் வினோத் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஒரு டைரக்டரு. ஒரு டைரக்டருடைய உணர்வு இன்னொரு டைரக்டருக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி அவர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நீங்கள் பத்திரிகையாளர்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. எங்களால் முடிஞ்சதை எடுத்திருக்கோம். இந்த தம்பதியை வாழ வைக்கணும். திரும்ப இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கண்ணே. என் பேர் குருமூர்த்தி. அறிவான் படத்தில் கான்ஸ்டபிள் சிவான்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். இந்த படம் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ தான் திரைக்கு வர்றதுக்காக இருக்குது. ப்ரெசன்ட் மீடியா எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணி இது எல்லா கடைக்கோடி இருக்கிற மக்கள்கிட்டையும் கொஞ்சம் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அருண் பிரசாத், அப்புறம் எம்டி பிக்சர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தை எல்லா திரைக்கும் கொண்டு வர டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர் அண்டு வினோத் ராஜன் சார், ரொம்ப நன்றிண்ணா. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படத்தை எடுக்கும்போது இந்த கதையை வந்தாருன்னு சொல்லும்போது சரி சினிமா எடுக்கலாம், ஆனால் சினிமாவில் உள்ளே வர்றதுக்கெல்லாம் கிராம பகுதியில் சொன்ன மாதிரி நாங்களாம் வெளில வர்றதுக்கு கஷ்டம். இன்றைக்கி பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கில்லி படம் இன்றைக்கி ரீமேக் ஆகுது. இன்றைக்கி துணிவு ரீமேக் ஆகுது எங்கள் படத்து கூட. அப்போ நாங்களாம் எப்படி வாழறது? நாங்களாம் எப்படி சினிமா துறைக்கு வர்றது? இதுமாரி இயக்குனர்லாம் எப்படி வெளியில் வர முடியும்? இப்போ பெரிய நடிகர்ன்றாங்க, அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு 50 தேட்டர் தான் கிடச்சிருக்கு, தேட்டர் கிடைக்க மாட்டேது. ஏன்னா இது மாதிரி ரீமேக் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிக்கணும். தமிழ் சினிமாவில் வந்து இளம் இயக்குனர் நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம், எங்களுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேது. இன்றைக்கி 50 தேட்டர் பிடிக்கிறதுக்குள்ளே 3 வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்பு. இதெல்லாம் நீங்கள் தான் நினச்சி, ஏன்னா கருத்துள்ள படத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரும்போது அதை நீங்கள் தான் மீடியாக்களும் ஊடகங்களும் கொண்டு எங்களை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி சேர்ந்தவன். நான் ஒரு கேப்டன் ரசிகர். இன்னைக்கு கேப்டன் படத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கோம். நான் வந்து கேப்டன் வந்து எம்எல்ஏ விருத்தாசலத்தில் நிற்கும்போது நான் பக்கத்து ஊரில் நின்றுருந்தேன். எனக்கு இந்த சினிமாவோட பற்று, அதனால சினிமா துறைக்கு வரோம். இந்த இயக்குனர் வந்து பல வருஷமாக போய் கதை சொன்னார், யாருமே வாய்ப்பு கொடுக்கல. சரி நம்ம ஊருக்காரரு, நம்ம நெய்வேலிக்காரர், நம்ம ஒரு படம் எடுப்போம். எனக்கு சினிமாவை நான் ரசித்ததுனால எனக்கு சினிமாவில் வந்து தயாரிப்பாகணும் ஒரு ஆசை. இது மாதிரி பெரிய பெரிய படங்கள் வரும்போது எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல. இதை வந்து அரசாங்கம் தான் இது பண்ணணும், எங்களுக்கும் தேட்டர் ஒதுக்கி தரணும் மாதிரி இதன் மூலயமா மூலயமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்படி ஒரு கதை எடுத்ததுக்கு நெய்வேலி பாண்டிச்சேரி பக்கத்துல இல்ல இது வந்து இல்ல நீங்க அப்படிதான் கிடையாது. இன்னைக்கு நீங்க டிவியை திறந்தாலும் பேப்பரை பார்த்தாலும் குடியால சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. இன்னைக்கு இப்போ வன்முறைகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வன்முறை வந்து எதால உருவாகுதுன்னா போதையால தான் உருவாகுது. இன்னைக்கு சொல்ற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து எப்படி இருக்குதுன்னா, வீட்டில் இருக்கவங்க உடைய பார்வையே தப்பாக தான் தோணுது. அந்த பார்வைக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த கருத்து என்னன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய உச்ச நடிகர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இணை இயக்குனர் இன்னைக்கு சின்னவங்க, எங்களை மாரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து பண்ணனால தான் இதை நாங்கள் வெளிப்படுத்த முடியுது. மற்ற பெரிய ஹீரோலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அடிபட்டுரும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அதனால நீங்கள் வந்து என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்குது. அதுக்கு வந்து உதாரணமாக நாங்கள் வந்து இதை காட்டுறோம். குடிப்பழக்கம் பண்ணுறவங்க பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் வளர்ப்பை பொறுத்து தான் இந்த குடும்பம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு காட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் கொண்டு சேர்க்கறத பொறுத்து தான் எங்கள் படம். ஏன்னா கில்லி வருது, துணிவு வருது, இந்த பாட்டு கூட எங்கள் போட்டி வருது. இந்த படம் எங்களுக்கு தேட்டர் 50 தான் கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நான் ஒரே நிமிஷம். வணக்கம், என்னோட பேர் அருண். நான் அறிவாண்ட படம் டைரக்டர். நாங்கள் நிற்கிற காரணமான எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தேங்க் பண்ணிக்கிறேன். என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினோத் ராஜன் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களாம் எனக்கு இருக்கிற சாந்தியமே கிடையாது. எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன்.
என்னன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கினீங்களா? அந்த 181 சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கினீங்களா? இப்போ ஒரு நீங்க ஸ்கிரீனிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட் சீன் வரும்போது எப்படி என்கிட்ட பர்மிஷன் வாங்காம பண்ண விஷயம் ஒன்று இருக்குல்ல, வாங்கினீங்களா இல்லை நார்மலாக அது போடலாம்? இல்லை சார், நார்மலாக போடலாம் சார், போடலாம் சார். அது என்னன்னா ஏதாவது எதிர்ப்பு வந்தா, ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் கூட அந்த நம்பர் யாரும் நோட் பண்ணிருக்கல. ஆமாம் சார். ஸோ அது வந்து நீங்க மென்ஷன் பண்ணி காட்ட போறீங்களா இல்லை ஏதாவது வந்து மினிஸ்டர்ஸ் யாராவது வந்து படம் பார்க்க போறாங்களா? இல்லை சார், மென்ஷன் பண்ணி காட்டுறோம் சார். ஆமாம் சார். சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது, கஞ்சா இந்த மாதிரி போதைகள்னால நிறைய இளைஞர்கள் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க பெண்களும் நீங்க சிகரெட் அடிக்கிற நிலைமையில கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது என்ன மாதிரி தடுக்கலாம்? இது அரசுக்கு நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க சார், அது யார் தடுத்தாலும் அது தடுக்க முடியாது சார். அவங்க மனசில் தோன்றதை அவங்க பண்ணா சார் உண்டு. நான் விட போகிற ஒரு பழக்கத்தை அப்படி நினச்சா மட்டும் சார் விட முடியும் சார். யாரை போய் அட்வைஸ் பண்ணுறாலும் அது பொதுவாக படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின்ஸ் தான் வர மாட்டாங்க. ஹீரோயின் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்காங்க. ஆனந்த் நாகர் நம்ம அவர் ஒரு நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் வரல சார்? இல்லை சார், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சார். அவர் ஷூட்டில் இருக்காரு, அவரால் வர முடியல சார் அவரால். வெளியூர்? ஆமாம், சேலத்தில் ஏற்காட்டில் ஷூட்டில் இருக்காரு சார். நீங்க படம் போடுறது முன்னாடி சொன்னீங்களா? நான் சொன்னேன் சார். நான் சொன்னேன் ஹீரோவா இருக்காரு, வரலாமே. இல்லை, நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட. அவரும் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவர் வர முடியல சார் மனோபலம் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். அவர் வந்து இது மாதிரி வந்து த்ரில்லர் சேனல்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க, ஜாலியான ஒரு கேரக்டர், ஜாலியாக எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரிலாம் அவருக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இன்ஃபார்ம் பண்ணி அவர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்லை சார், நான் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணேன் சார். அந்த யூடியூப் சேனல் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணல சார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து படம் அந்த டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் பெண்கள் அவ்வளோ இருக்கும்போது இலங்கை பெண்கள் எக்ஸ்போஸ் பண்ண காரணம் சார், கதை கரெக்டாக இருந்தாங்க சார். அவங்க அப்போ தான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அதனால அவங்கள சூஸ் பண்ணேன் சார். இலங்கை தமிழ் பெண் தானே அவங்க? ஆமாம், தமிழ் பெண் தான் சார். அவங்க தமிழ் பெண். மேடம் உங்கள்கிட்ட தான் அவர் கேட்ட கேள்வி தான். அது தெரியல. அதாவது மது மட்டும் இல்லை, கிரைம் இதெல்லாம் படத்துல இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல்ல இருந்து, செகண்ட் ஆஃபும் பக்கம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு பெண்களும் பயங்கரமா மதுவில் இருக்காங்க. நாம பாதிக்கு போனா நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த லெவல் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெறும் ஆண்களை மட்டுமே மதுவால சமூகத்தை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் ஒதுக்க மாட்டேன். மாறிட்டு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு இந்த விஷயத்துல அவ்வளோ தெரியல. அது சீரியஸ்லி எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல உண்மையிலுமே. ஏன்னா ஆனா கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலே தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். பட் நம்ம எப்போவுமே ஆண்களுக்கு மேலே நல்ல 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 சிந்தனையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். தவிர்க்கலாம்னா லார்ஜுக்கு பதிலாக ஸ்மாலா போடணுமா? அப்படி இல்லை. குடும்பங்கள் பொறுத்து இருக்குது. குடும்பங்கள் பெண்கள் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சமா இல்ல இப்போ பாக்குறப்ப நமக்கே நாளைக்கு நம்ம பிள்ளைங்கலாம் எப்படி அந்த ஊர்ல வாழும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா. கண்டிப்பா அது முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. மேடம், லியோக்கு முன்னாடி படம் நடிச்ச படமா இது, இல்ல வந்து அதுக்கு முன்னாடி வந்து படம்? இது லியோ பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம 3 லியோ வருஷம் வெயிட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படம் நம்மளோட ஹீரோலாம் நடிச்சிருக்கோம். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் ஆயிட்டுது, இவ்வளோ இயர்ஸ் ஆயிட்டே. நமக்கு அதுல பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு படம், அதுக்கு பிறகு நான் ஹீரோயினா பண்ண படம் உசுரேன்னு சொல்லி அது ரிலீஸ் ஆயிட்டு. பட் நான் இதுதான் அறிவான் தான் ஃபர்ஸ்டா ஹீரோயினா பண்ண படம். ஸோ அது இப்போதான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேர்னலிஸ்டா நடிச்சிருக்கீங்க. ஜேர்னலிஸ்ட்னாவே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்தியா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னுக்கே ஜேர்னலிஸ்ட் தான். ஆமா, ஸ்ரீலங்காவில். அதால கொஞ்சம் அந்த மைக்கு, அந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. சார், அறிவான்கிற உண்மையா அருமையா யோசிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு வந்து கிளைமாக்ஸ் கிட்ட கரெக்டா இருந்தது. ஏன்னா ஒரு குற்றவாளியை மறந்துட்டே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்துருக்கீங்கன்னா அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருந்தீங்க. கிளைமாக்ஸ் நல்லா தான் இருந்தது. சினிமாவுக்காக அப்படி. ஆமாம் சார். ஏன்னா அவர் அந்த பையனை மட்டுமே பாக்குறாரு, பின்னாடி வந்து குத்த போறது யாருங்கிறத பார்க்காம இருக்கிறாரு ஹீரோ. அது எப்படி? அதே மாதிரி அந்த பொருள் இரும்புன்னு துப்பாக்கி இது வரைக்கும் அந்த படத்தையும் அது வைக்கணும்னு அப்படி வச்சுக்கலாம், இல்ல நெய்வேலி பக்கம் அந்த மாதிரி வார்த்தை ப்ராடக்ட்? ஆமாம் சார், பொருள் சொல்லுவாங்க சார். பொருள் நீங்க இரும்பு பொருள். பெண்களை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அவங்கள காட்டிடுறோம். ஆனா அவங்க வந்து படத்துல பார்க்கும்போது ஈஸியா வந்து ஆண்களோட மனசை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பண்ண தப்பையே இன்னொருத்தர் மேல போடுற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? அது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து. ஸ்டோரி
ரோஷினி மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி. வில்லனிக் ஹீரோயினா அவங்க ஹீரோயின், நீங்க வில்லனிக் ஹீரோயின் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணி இத்தனை கொலையா நீங்க தான் பண்ணணும், உங்கள்கிட்ட கதை சொல்றப்ப ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். ஸோ ஆக்சுவலி இந்த மூவிக்குள்ளே நான் எப்படி வந்தேன்ற அந்த ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ இன்னொரு மூவிக்கு வந்து டான்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் பண்ணும்போது அருண் சார் வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு கேமரா ஃபேஸ் இருக்குது, பரதநாட்டியம் டான்ஸர் கூட, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, நான் பண்ணுவேனா அப்படின்றது. அப்புறம் ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஓகே இது 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 பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இமோஷன்ஸ், நம்ம ஒரு கொலை பண்ணியிருக்கோம், 5 கொலை பண்ணியிருக்கோம், இவ்வளோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்டான ஒரு பொண்ணாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு பயங்கரமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அருண் சாருமே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அந்த இது கொண்டு வந்தோம். ஸோ என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் லென்த்னா யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2 ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவர் வந்து இப்பதான் ஹீரோ ஆகுறாரு. அவர் ஏன் வரல? ஏன்னா வந்து மீடியா இல்லாம வந்து அவர் கிடையாது. நீங்க என்னதான் வந்து சொன்னாலும் பெருசா இந்த படத்துல அவர் தான் ஹீரோ லீடு. அவர் ஏன் வரல? எக்ஸ்கியூஸ் என்னதான் இருக்கட்டும் சார், தப்பு கிடையாது. மீடியா மீட் பண்ணாம நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த படம் நீங்க எப்படி பாப்பீங்க பண்ணுவீங்க? கரெக்டாக தான் சார் நீங்கள் கேட்குற கரெக்டு தான் சார். நீங்க அவர் என்ன சொன்னார் அதுக்கு ஃபோன் சார்? நான் அவர்கிட்ட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணேன் சார், இன்ஃபார்ம் பண்ணேன் சார், இது மாதிரி இன்டர்வியூஸ்லாம் இருக்குது சொன்னேன். ஸோ அவர் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. செல்வராகவன் படம் ஷூட்டில் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கனால என்னால் வர முடியாது. நான் 21st படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சார். இதான் சார் ஆக்சுவலி நடந்துச்சு. சார் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அது மாதிரி. இந்த ரீ ரிலீஸ் படம் வந்து நீங்க ஒரு டைரக்டர், நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க படம் ரீ ரிலீஸ் ஆனா வேணாம் சொல்றீங்க. சார் நான் ஆப்வியஸ்லி ஓகே தான் சார் சொல்லுவேன். அது உண்மை ட்ரூட்டாக சொல்கிறேன் சார். ஓகே பண்ணலாம் தான் சார் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு நாள் டிவியில சார் அது அப்போ வந்து நான் ஒரு பெரிய இல்லை, அப்போ நான் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தால் நான் என்ன படம் வருது பார்த்துட்டு நான் வந்து இப்படியே சொல்லுவேன் சார். சின்ன படம் வந்து நான் வெளியிட்டுருவேன் சார் கண்டிப்பாக. அப்புறம் இப்பெல்லாம் டிஸ்கஷன் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்லாம் வச்சுக்கிறீங்களா? இருக்கு சார், இருக்கு சார். ஏன் கேட்குறேன்னா, அந்த நெய்வேலி மாதிரி சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து நீங்க வந்து ஒரு டைலாக் ஒன்று கொடுக்கணும். ஏசியும் டிஎஸ்பியும் பேசிட்டு இருந்ததா? அப்படி வராது. ஏன்னா எஸ்பி டிஎஸ்பி, ஏசி டிசி. இங்கே நம்ம மாநகராட்சிக்கு ஏசி டிசிலாம் இருப்பாங்க கமிஷனருக்கு அப்புறம். அது எப்படி மிஸ் பண்றீங்க அந்த மாதிரி? ஏன்னா அருமையான படம் எடுத்திருக்கீங்க, கிரைம் சப்ஜெக்ட், போலீஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இது விசாரிக்காம விட்டீங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க? இல்லை சார், நான் மிஸ் பண்ணுறேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார். நான் தப்பு தான் சார். சார் இயக்குனர் சார், அதாவது இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை வந்து சினிமாவும் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாரும் படங்கள்லயும் வந்து இன்னைக்கு போதைப் பொருட்களை வந்து காட்டி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலே இது வந்து அவங்களே இன்னும் தவிர்க்க சொல்லி எந்த ஒரு அறிக்கையுமே விடல. நீங்க வந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு படம் எடுத்துருக்கீங்க. நீங்க சமூகத்துல இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார் அது நீங்கள் படம் போய் ரீச் ஆகிறது பொறுத்து சார் இருக்குது. எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துலாம் சார் இருக்குது ஒரு விஷயமே. இப்போ நான் போய் பிடிக்காத சரக்கு அடிக்காத சொன்னால் யாரும் கேட்க போகிறது இல்லை. நானே அடிபட்டு ஒரு விஷயத்தை திருந்துவாங்களே சார், அப்போ தான் சார் அதுக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் அதுக்கு முடிவே கிடையாது. Thank you.